அமானுஷனா மாறுறாரு. சைக்கிக் இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய இன்டர்ஃபரன்ஸ் வருது, தகவல்கள் வருது நிறைய. சில நேரத்துல வந்து குழப்பங்கள் அவருக்குள்ள மனதில் எழுது. பிசிக்கல் சென்ஸ், புலன்களுக்கு அப்பால நிறைய மாற்றங்கள் நிகழுது அவருக்கு. தகவல்கள் வருது, பயமா இருக்கு, டெரிஃபைங்கா இருக்கு. இந்த 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 விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யாருக்கு தகவல் சொன்னாலும் புரியல. அமானுஷமான விஷயங்கள், காட்சிகள்லாம் தருது. திடீர்னு காட்சிகள் கண்ணை முன்னாட்டுறது, உடம்பு வந்து பதட்டமாகுது, டென்ஷன் ஆகுது. திடீர்னு ஒரு டெத்து நடந்ததுக்கு அப்புறம் நைட்டு தூங்கினதான் நிறைய காட்சிகள் வரலாம். அந்த மாதிரி ஒரு பயம், ரிலிஜனை பத்தி பயம், அப்புறம் ரிலிஜன்ல இருக்கிற அமானுஷங்களால பத்திய பயம், அன்னோன் ஃபியர். அது அது இத வந்து ஆஸ்பனை வந்து த சைக்கிக் ஃப்ளவர்ன்றாங்க, அமானுஷத்தின் மலர். டார்க், எதெல்லாம் வந்து மனதுல டார்க்கா இருக்குது, பயத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு மாதிரி சிம்பிள்ஸ், எதிர்மலையான அதிர்வலைகளை பற்றி தகவல்கள் எல்லாம் வந்து பயம் ஏற்படுத்தக்கூடியது. வேக், தெளிவா புரிய முடியாத ஒரு விஷயம், அன்எக்ஸ்பெக்டட் ஃபியர், அதாவது எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத ஒரு பயம். ஏதோ ஒண்ணு நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கக்கூடியது. அது இதெல்லாம் வந்து ஆஸ்பன் தேவைப்படக்கூடிய மனநிலைகள். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். இது ரொம்ப ரியலா இருக்கும். அதாவது எது உண்மை எது பொய்னது, யதார்த்த வாழ்க்கையில எது உண்மை, நான் கற்பனை பண்றது, எனக்கு கிடைக்கக்கூடிய காட்சிகளும், எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களும், எனக்கு ஏற்படக்கூடிய பயங்களும், எது உண்மை எது உண்மை இல்லைன்னு தெரியாது. அவ்வளோ வந்து க்ளோஸா இருக்கும். அதாவது ரொம்ப சன்னமா, நம்மளுடைய தோள்கள் ரொம்ப சன்னமா இருந்தா எப்படி நமக்கு வந்து சூடும் குளிர்ச்சியும் பாதிக்குமோ அந்த மாதிரி அது வந்து ரொம்ப க்ளோஸா பாதிக்கக்கூடிய மனநிலை. இதை வந்து ஹார்மோனி இம்பேலன்ஸ், பிளட் லாஸ்னால நிறைய நடக்குன்றாங்க. கட்டுக்கடங்காத கற்பனை, ஒரு தாட் வரும், ஒரு எண்ணம் வரும், ஒரு பயம் வரும், அதுக்கு அடுத்த பயம், அதாவது ஏதோ ஒண்ணு தப்பு நடக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆக்சுவலா வந்து செரிப்ரம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது பயப்படும். இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. யார் வேணாலும் உள்ள பூந்து விளையாடுறாங்க. ஃப்ரீக்வன்சிஸ், நான் பிசிக்கல் என்டிட்டிஸ் சொல்லக்கூடிய சில அதிர்வலைகள், இயற்கையினுடைய அதிர்வலைகள், நிறைய சில நேரத்துல வந்து மலர்களுடைய அதிர்வலைகள், பிரபஞ்சத்தினுடைய ஓட்டத்தினுடைய அதிர்வலைகள். இது நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பயம். வண்டி போயினே இருக்கிறோம், வந்து இது வந்து இடிச்சுட்டா என்ன பண்றது நம்முடைய ஒரு பயம். ஹைப்பர் சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க அவங்க, பயங்கர சென்சிட்டிவா இருப்பாங்க. சின்ன விஷயங்கள் கூட, சின்ன அதிர்வலைகள். சில நேரத்துல மரம் கூப்புற மாதிரி தெரியும். அந்த மாதிரி இந்த இந்த மரத்தை வந்து பிரபஞ்ச பதிவு பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்பன் பிரபஞ்ச பதிவு பெட்டகம். இதனோட முழுமைத்தன்மை பார்க்கும் போது நீங்க ரொம்ப அற்புதமான ஒரு விளைவுகளை நீங்க பார்ப்பீங்க. அப்புறம் குறி சொல்றவங்க, அமானுஷங்கள், அதுக்கப்புறம் தந்திரா, தந்திரம், எந்திரம், மந்திரம் 3 இதுலதான் அடக்கும். மந்திரம், தந்திரம், எந்திரம், அதனுடைய அதிர்வலைகள், அதனுடைய சூட்சுமங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது. வேக் பயம், காரணம் இல்லாத பயம். எனக்கு பயமா இருக்கு, என்னன்னு தெரியல, விவரிக்க முடியல, சொல்லவும் மாட்டாங்க வெளியே. ஏதோ ஒண்ணு இப்ப தப்பா நடக்க போகுது, டெரிபிள் டு ஹேப்பன் அப்படின்றாங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன ஏதோ ஒண்ணு, அதாவது புரியாத ஒன்றை நோக்கி பயணம், தெரியாத ஒன்றை நோக்கி பயணம், தெரிந்து கொள்ள முடியாததை நோக்கி பயணம் மைண்டுக்குள்ள நடந்துட்டே இருக்குது. இந்த ட்ரிப்பு பயங்கர ஃபாஸ்டா, ட்ரிப்பு ரைடர் மாதிரி பயங்கர அடுத்தடுத்த தாட். சில நேரத்துல உட்காந்துட்டு இருக்கும் போதே ஒரு சில காட்சிகளுக்கு, பிம்பங்களுக்கு தகவல்கள் வரும். இதை பத்தி பயம், அதாவது எல்லா விதமான நெகட்டிவான பயங்கள் எல்லாம் அது ஒன்னா இல்லாம வெவ்வேறு பயங்களா இருக்கும். அதாவது ஒரே பயமா இருக்காது. ஒரு விஷயத்த மட்டும், இறப்பை மட்டும் இல்ல, இப்ப இறப்பை பத்தி பயம் இருக்கும், திடீர்னு வந்து யாருன்னா எதனா பண்ணிட்டாங்களான்னு பயம் இருக்கும், நம்ம வீட்டுக்கு எதனா பண்ணிட்டாங்களான்னு பயம் இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள், யாரோ ஒண்ணு செஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயங்கள், உண்மையை புரிந்து கொள்ளவே முடியாது. நைட் மேர், தூக்கத்துல டப்புன்னு எந்திரிச்சு உட்காருறது, ஏதோ ஒன்று நடந்துச்சு, யாரோ ஒருத்தர் விரட்டுறாங்க, அப்படியே ஃபுல்லா ஸ்வெட் ஆகி உட்காருறது. ஆர்டினரி டைமென்ஷன், அதாவது சாதாரண உலகியல் விஷயத்தை வச்சு இதை வந்து அனுமானிக்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. இது வந்து வித்தியாசமான விஷயங்கள் எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஃபார்ம்ல, அதாவது நம்மளுடைய சூட்சும சரீரம், உடல்ல இருக்கு இல்லையா, ஸ்தூலம், சூட்சுமம், காரணம், மூணு உடம்பு இருக்கு நமக்கு. ஸ்தூலன்றது வந்து நம்ம பார்க்கக்கூடிய திட பிசிக்கல் பாடி. சூட்சுமன்றது வந்து, அதாவது சூட்சுமன்றது ஆஸ்ட்ரல் பாடி, அதிர்வலைகளை கொண்ட பாடி அது. காரணம்ன்றது வந்து சப்ஸ்ட்ராக்டம் இல்லாட்டி
ஒரிஜினல் பாடின்னு சொல்லக்கூடிய ஆன்ம பாடி. இந்த அதாவது காரண பாடிக்கும் ஸ்தூல பாடிக்கும் நடுவுல ஆற்றல் பாடி இருக்கு இல்லையா, அது ஓப்பன்ல இருக்கு. அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டோட இல்லை, அது ஓப்பன்ல இருக்கிறதுனால நிறைய எனர்ஜிஸ் வந்து உள்ள வந்து இன்டர்ஃபியர் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஸ்பெக்ட். இப்போ ஒரு வீடை வந்து ஓப்பன் ஆகி வச்சிருந்தா, ஒரு நல்ல வீடை திறந்து வச்சிருந்தா எப்படி உள்ள வந்து எல்லா விஷயங்களும் காத்து மழை தண்ணி எல்லாம் வருமா, அந்த மாதிரி வந்து நமக்குள்ள இருக்கிற சூட்சும சரீரத்துல மிகப்பெரிய கட்டுப்பாடு இல்லாம, ஒரு வரையறை இல்லாம, ஒரு அடைப்பு கேட் இல்லாம ஓப்பன் ஆயிடும். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வந்து விளையாடாரு. அப்ப மந்திரம் செய்யும் போது சில நேரத்துல ஓப்பன் ஆயிடும், அதை பூட்ட தெரியாம இருக்கிறது. ஒரு சில வழிபாட்டு முறைகள்ல ஒரு தெய்வங்களை, சிறு தெய்வங்களை வந்து ஓப்பன் பண்ணி விட்டா அதை பூட்ட தெரியாம இருக்கு. தந்திர ஒரு மார்க்கங்கள்ல போய் எதனா ஒரு வழிமுறைகளை தியானம் பண்ணும் போது அதை க்ளோஸ் பண்ணாம விட்டுருக்கு. எந்திரங்கள்ல பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தா ஆஸ்பன் வந்து மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும், பிரம்மாண்டமா ஹெல்ப் பண்ணும். சைலண்ட் அப்ரேஷன், அப்படியே தனியா பயந்து கொண்டு இருத்தல். என்ன நடக்குமோ ஒரு பயந்துட்டே இருக்கு. ஒரு படத்துல கூட போவோம், ஒரு வீட்டுல வந்து அமானுஷமான ஆற்றல் இருப்பதா போய் போயிட்டு பயந்துட்டு அடுத்தடுத்த செகண்ட் பயந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல். அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டெவலப்டு ஆஸ்ட்ரல் பாடி. நல்லா கவனிச்சு, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டெவலப்டு ஆஸ்ட்ரல் பாடி. ஒருங்கிணைந்த சூட்சும சரீரம் இல்லை, ஒருங்கிணைக்கல, உடஞ்சு போயிருக்கு. அந்த சரீரமே சூட்சும உடஞ்சு போயிருக்குன்னு வச்சுங்களேன். அதுல வந்து லீக்கேஜ் இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா லீக்கேஜ் இன் ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது கசிவு, சூட்சும சரீரத்தின் கசிவு. அதனால உள்ள வந்து என்ட்ராகி எனர்ஜி ஆகுது. அது எதுவானா இருக்கட்டும், இது வந்து நெகட்டிவான எனர்ஜியா இருக்கட்டும், அதுவும் தப்பு. ஒரு சித்தரோட எனர்ஜியா இருக்கட்டும், அதுவும் தப்பு. ஒரு குருவோட எனர்ஜியா இருக்கட்டும், அதுவும் தப்பு. ஒரு காட் எனர்ஜின்னு தான் தப்பு. நீங்க வாடகை வீடு கிடையாது, அது நல்லா ஞாபகம் வச்சு. யாரையும் உள்ள விடுறதுக்கு நீங்க தான். பேட்ச் தான், நான் தான், நீங்க தான். இத வந்து அடிப்படையில புரிதலே நிறைய பேருக்கு இல்ல. யாரோ சித்தர் வந்தா எங்க உடம்புல இருந்தா நல்லா இருக்கும், இந்த கடவுள் வந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் வந்து ஆஸ்பென்ல வரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஈகோ டெஸ்ட்ராய்ட். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல, தியானத்துல வந்து அதாவது சக்கரங்களை பண்ணும்போது சக்கரங்களை வந்து கரெக்டா ஓப்பன் ஆகி நின்னுரும், அதனுடைய இயக்கங்கள் காரணமா பாதிப்பு. அதே மாதிரி தியான முறைகள்ல ஓப்பனா பண்ணக்கூடிய தியானங்கள்ல அது கரெக்டா வந்து சேனலைஸ் பண்ணலைன்னா ஒரு பாதிப்பு. அது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ், நிறைய பாதிப்பு வந்துருச்சு. ஒரு குழந்தைய, சின்ன குழந்தை, 3 வயசு 4 வயசு குழந்தைய, பெண் குழந்தைய யாரோ வந்து தப்பா கையாண்டுட்டாங்க. அதை பார்த்து பயந்துட்டு இருக்குது. பெரிய புயல் வந்துருச்சு, மழை வந்துருச்சு, அடுத்தடுத்து ஒரு 15 நாள்ல தொடர்ச்சியா பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு திரும்ப அதே நினைவு இருக்குது. ரிச்சுவல்ஸ், சடங்கு முறைகள், சில சடங்கு முறைகளை வந்து பண்ணிட்டு அதனுடைய பாதிப்பு. பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி இல்லாம இருக்குது. திடீர்னு நைட் ஆனா வந்து எங்கேயோ போய் டிராவல் பண்ணிட்டு வர்ற மாதிரி. இந்த ரெமெடி தான் வந்து காஸ்மிக் ஆக்சஸ். சொல்லிட்ட முதல்ல, பிரபஞ்ச பதிவு பெட்டகம், பிரபஞ்சத்தினுடைய காஸ்மிக் ரெக்கார்ட்ஸை இழுக்கக்கூடியது தான். அதே மாதிரி கலெக்டிவ் கான்சியஸ். இவங்க என்னன்னா, உலகத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட குழுல ஒரு தகவல் இருக்கும். இந்த மரத்தை வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், இந்த உருவ வழிபாடு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவ வழிபாடு பற்றிய தகவல்கள்லாம் இருக்கும். அந்த தகவலை சேர்த்து வச்சிருக்கு. அப்புறம் கற்பனை கதைகள், ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கும். அந்த சிம்பிள் இருக்குல்ல, ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்குது, வேல் சிம்பிள் இருக்குது, கிராஸ் சிம்பிள், இதெல்லாமே வந்து எனர்ஜி ஆஸ்பெனுடைய கட்டுப்பாட்டுல வரக்கூடியது. இதை வந்து சரியா கையாளலைன்னா எனர்ஜி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். கற்பனை கதைகள், உருவ கதைகள், அமானுஷ கதைகள், அதாவது நாட்டுப்புறத்துல இருக்கிற கதைகள், ட்ரைபல்ஸ்ல இருக்கிற கதைகள், எல்லாத்துலயும் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதை கண்டினியூ பண்ணிட்டே வருவாங்க ஒரு காலகட்டத்து வரைக்கும் அந்த குடும்பம். அதனால ஏற்படக்கூடிய ஆற்றல் சிதைவு, அதுல ஏற்படக்கூடிய ஒரு பயங்கள், அமானுஷமான பயங்கள், ஆர்ச்சிடெக்ட்ஸ் சொல்லுவாங்க, உருவங்கள், இமேஜஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல். ஹெல்லை பத்தி ஹெவனை பத்தியும் ஒரு தகவல் வருது, நரகத்தை பத்தி தகவல் போட்டுட்டு அதை பத்தி அங்கேயே போய் நின்றுட்டுமான்னு அப்படியே நின்றுட்டு அதை பத்தியே கற்பனை பண்ணிட்டே இருக்குது, அடுத்தடுத்து மாய்ந்துட்டே இருக்கிறது. டூ மச், ரொம்ப ஒண்ணுமே முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்களால. இதுக்கு வந்து இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களுக்கு கூட எதனா ஒரு நண்பர்களோ, டீச்சர்ஸோ, ஹீலர்ஸோ கூட இருக்கும். அது ரொம்ப முக்கியம்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல வரும். எல்லாருக்குமே வரும். பெரும்பான்மை ஆளுக்கு வந்துரும். மெட்டீரியல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு இருந்தாலும் வரக்கூடியது. உங்க ஃப்ரீக்வன்சியை புல் பண்ணிட்டே இருக்கு. இவங்க போய் எதனா ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்கன்னா, அங்க வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அதே பிரச்சனை தனக்கு இருக்கிறது மாதிரி நினைச்சுக்கிது. கொரோனா பீரியட்ல நிறைய பேர் இறந்ததுனாலதான். அடுத்து ஹாஸ்பிட்டல் டெத்ல போனா அந்த எனர்ஜியை கூட்டின்னு வந்துடுது. தபால் இப்ப சக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுது. இது புரியவே புரியாது உங்களுக்கு. இந்த எது எப்படி என்ன ஏன் நடக்குதுன்னு அடிக்கடி கூஸ் பம்ப்ஸ் சொல்லிட்டு அதாவது முடியெல்லாம் நட்டுட்டு இருக்கிறது, ஒரு மாதிரி பிக்சடா ஆயிடுறது. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கரமா உதறது, உடம்பு உதறது, ஸ்வெட்டிங் அதாவது வேர்வை வருது, வயிறுல வந்து ஒரு மாதிரி வயிறு கலக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம். அவங்களுக்கு பவர்லெஸ் ஆயிடுறாங்க அந்த சுச்சுவேஷன்ல. அந்த எனர்ஜி வந்து இம்பேலன்ஸ் வரும்போது பவர்லெஸ் ஆயிடுறாங்க. ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸ், பயங்கரமா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது. குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப பாதிக்கும். திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துவாங்க, கதவு மூடுன்றது, அதுக்கப்புறம் விண்டோவை பாக்குறது, அதுக்கப்புறம் எதனா வந்து கட்டிலடியில பாக்குறது போற சிம்டம்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் அமானுஷத்தை பத்தி தகவல்களும் மேஜிக் பத்தி எல்லாம் ஆர்வம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மனநிலை நிறைய தோணும். திடீர்னு ஒரு பெரிய பயம் வந்துடும். வீட்டுக்கு ஏதோ வச்சுட்டாங்கன்ற ஒரு தகவல்கள், அந்த மாதிரி பேட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி பண்றது. இவங்க வந்து பயங்கரமா ஒரு கான்சியஸ் ரேடார் இருப்பாங்க. அதாவது ரேடார் மாதிரி தகவல்களை ஃப்ரீக்வன்சிஸை புல் பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப அதிகமா. இவங்க யாருக்கெல்லாம் இது அதிகமா இருக்கும்னா, கற்பனையெல்லாம் இருக்கிற ஓய்வு அடைகிறவங்க, தெரபிஸ்ட், கிரியேட்டிவா இருக்கிறவங்க, அமானுஷத்திலோட பேசுறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கும் பயம். இந்த தேவையற்ற கற்பனையான பயம். இன்னொன்னு, இதை மறைக்கிறதுக்காக அதிகமா குடிப்பாங்க. இது என் உடம்பு பயத்தை போக்குறதுக்கு எதனா ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு அதிகமா குடிக்கிறது. அதனால உடம்பு தரதரப்பு இருக்கிறவங்க ஓப்பன் டெக்னிக் எதனா ஸ்பிரிச்சுவல் தியானத்துல பண்ணா இந்த பாதிப்பு, இந்த ஆஸ்பன் டெண்டன்சி நிறைய, ஆஸ்பன் தேவைப்படக்கூடிய டெண்டன்சி நிறைய வரும். இமேஜினேஷன் வந்து கற்பனை பயங்கர ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா கற்பனை போயிட்டே இருக்கும். புரோட்டீன் கம்மியா இருந்ததுனாலும் அதிகமா நடக்கும்ன்றாங்க. பேண்டமிக்கு பயங்கரமான ஜுரம் வந்தா இந்த மனநிலை வரும். அடுத்து என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு. எமோஷனை வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. இவங்களுக்கு வந்து உணர்வுகளை கரெக்டா வந்து வடிவமைச்சு வடிகட்டி பார்க்க முடியல இவங்களால உணர்வுகளை. அது மாதிரி ஏன் இது மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னா, கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. நிஜமாவே என்னை அனுப்பிய கடவுள், என் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்த கடவுள், அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு உணவு கொடுத்த கடவுள், பாலாவ இருந்து உணவு கொடுத்த கடவுள், இந்த உலகத்தை என்னை காப்பான்ற நம்பிக்கை இல்லை. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே எங்களுக்கு. புதிர்ல இருந்து புனிதம் மாறுறது, எவ்ரி வேர் அண்ட் நோவர், எங்க பார்த்தாலும் இருக்கும் ஆனா எங்கேயுமே இல்லை. இந்த பயம் எங்க பார்த்தாலும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா எங்கேயுமே இல்லைன்ற மாதிரி. எந்த வேரும் இல்லை. வேறுனா எந்த பிடிமானம் இல்லாத ஒரு பயம், நோ கிரவுண்டு. பயப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்லை. பிளட்ல வந்து பிளட் லாஸ்னால இருக்கிறது. பிளட் தான் முக்கியமானது. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்து நம்மள பாதிக்க போதுன்ற டைம்ல இது ரெமெடி எடுத்தோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. அது ஒண்ணு. ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லி சூட்சும, அதாவது ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லக்கூடிய சூட்சும சரீரத்தை ரொம்ப அழகா வந்து வடிவமைச்சு கொள்ளலாம், ப்ரொடெக்டடா இருக்கலாம். எல்லா டைம்லும் இது வந்து தியானத்துலயும், வெளியில போறோம், கோயிலுக்கு போறோம், எந்த இடத்துலயுமே இந்த ஆஸ்பன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஃப்ரைல் கான்ஸ்டேஷன் ரொம்ப இலகுவா இருக்கக்கூடியது. ரொம்ப முக்கியமா வெதர் சேஞ்ச் இருக்கு இல்லையா, காலநிலை மாற்றம், அதுக்கு வந்து ரொம்ப அற்புதமா ஹெல்ப் பண்ணும். வெயில், மழை, குளிர், சில நேரத்துல வந்து இது நாலுமே வந்து சில கண்ட்ரில இருக்கும். அந்த டைம்ல இது வந்து இருக்கும், இந்த மனநிலை உருவாகும். அந்த டைம்ல ஆஸ்பின் சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமா ஹெல்ப் பண்ணுன்றாங்க. ஃபண்டமெண்டல் ட்ரூத் ஆஃப் லைஃப், அடிப்படை வாழ்க்கையினுடைய அடிப்படை உண்மையை தெரிந்து கொள்ளாது ஃபேமிலியா வந்து சில நேரத்துல இந்த மனநிலை உருவாயிட்டு வரும். தாத்தாக்கு இருக்கும், பாட்டிக்கு இருக்கும், அப்பா அம்மாவுக்கு இருக்கும், அந்த மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க யாரை நம்பணும்னா, ஃபேமிலிலே சரியில்லை அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் குருஸ், சரியான ஸ்பிரிச்சுவல் குரு நம்பினாங்கன்னா அதுல இருந்து வெளியே வரலாம். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இஃப்ன்றது முக்கியமான. இப்படி நடந்துட்டா என்ன, இப்படி நடந்துட்டா எப்படி இருக்கும், பயமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது கோடு தெரியாம இருக்குது, எந்த கோட்ல வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியாம இருக்குது. உண்மையும் கற்பனையும் உங்களுக்கு குழப்பிக்குவாங்க. எது உண்மை எது கற்பனை தெரியாது உங்களுக்கு.
அதே மாதிரி சைக்கிக் கேபிலிட்டிஸ், இஎஸ்பி பவர் ஜாஸ்தி இருக்குது, கிளியர் வாய்ஸ், கிளியர் ஆடிட்டரி, எல்லாமே இதுதான். ரொம்ப அழகான பேரண்டிங். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மனநிலை இருந்துச்சுன்னா பேரண்ட் நீடு வேணும் அதுக்கு. இப்போ லேட்டஸ்டா நிறைய ஷார்ட்ஸ், அமானுஷமான ஷார்ட்ஸ், நியூஸ், அதுக்கப்புறம் போரை பத்தி நியூஸ், தண்ணியை பத்தி நியூஸ், பயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ வந்து ஃபிளைட் பத்தி நியூஸ், ஃபிளைட் வந்து இந்தியா முழுவதும் ஃபிளைட் கேன்சல் ஆகிடுது. அப்போ அந்த அந்த உள்ள இருக்கிறவங்க மனநிலைனா வாட் ஹேப்பன்ஸ் இஃப், என்ன நடக்கும்னே தெரியலையே, தெரியாத நிலை. விக்டிம் சிச்சுவேஷன், இவங்க வந்து மாட்டிக்கினாங்க. அதே மாதிரி அற்புதமா சூப்பர் நேச்சுரல் சென்சிட்டிவிட்டி இருக்கும். நுட்பமா இப்போ மழை வரும்போது தெரியும், பூகம்பம் வரும்போது தெரியும், அதே மாதிரி எரிமலை வெடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒட்டுமொத்தமா இதை பார்த்தோம்னா அமானுஷ்யங்கள், புலன்களுக்கு புலப்படாத அதிர்வலைகள், அதனுடைய பாதிப்புகள். கிட்டத்தட்ட அதிக நேரம் நான் வந்து ஆஸ்பென் கூட தான் நிறைய நேரம் வந்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், உலக பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த பதிவுகளில் ட்ரெமுலான்றது வந்து அதிர்வு. ஆஸ்பென், ஏஎஸ்பின், ஆஸ்பென்னா ஆஸ்பென், பென்னா எழுதுகோல், ஆஸ்பென் நம்ம பாட்டுக்கு எழுதினே இருக்குது. இந்த எழுதும் போது கூட கிட்டத்தட்ட அதிகமா ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் இருக்கிற ரெமடியில நிறைய எழுதுனது தான். அதனாலதான் நம்ம நிறைய நேரம் அந்த கற்பனை வந்து நீண்டு கொண்டே போறது, அதிகமா நீண்டு கொண்டே போறது. இந்த கற்பனைகள், தேவையற்ற பயம், காரணமற்ற பயம், புரிதலற்ற பயம், புரியாத பயம். இது அதுக்கு வந்து ஆஸ்பஸ்ன்னு ஒரு வேர்டு வந்து, ஆஸ்பனுக்கு எந்த வேர்டுல வந்து வந்துச்சுன்னா ஆஸ்பஸ்ன்ற வேர்டுல இருந்து வந்துச்சு. அந்த கிரீக்கோட, அதாவது கிரீக் மொழியில அந்த வேர்டு அங்க இருந்து இங்கிலீஷ்க்கு வந்திருக்கு. ஆஸ்பஸ்னா கவசம், ரவுண்ட் ஷீல்டுன்னு சொல்றோம், நம்மை காக்கும் கவசம். மேல் வந்து கிரே ரெட் கலர் ஆன்சர் இருக்கும், மேல் வந்து கிரே கலர் ரெட் கலர் இருக்கும் ஃப்ளவரு, ஃபீமேல் வந்து நீட்டா வால் மாதிரி, அதாவது பூனை வால் மாதிரி இருக்கும். நம்ம சொல்லிட்டோம் இங்க போன தடவை கிளாஸ் எடுக்கும் போது போய் சொல்லிட்டோம் பூனை வால் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. ஆனா அங்க போய் நான் தொட்டு பார்க்கும் போது அப்படியே இருக்கு, பூனை வால் மாதிரி இருந்தது ஃப்ளவர். ரொம்ப சாதாரணமான மரம், வழவழப்பு தன்மையோடு இருக்கிறது, கிளியர் ஷேப் இருக்காது. ஒரு மரம் வளர்ந்துருச்சு அப்படின்னா, ஒரு தாய் மரம் இருக்குதுன்னா ஒரு ஏரியா ஃபுல்லா வந்து கீழே வேர் போய் அந்த வேர்ல இருந்து அங்கங்க மரங்கள் வரும். வேர் வந்து கீழே மேல வந்து, அதனால வேர் இருந்தான்னா ரொம்ப ஆழமா இருக்குது. மேல வந்து ஃபுல்லா ஒரு காலனி, ஒரு ஒரு 4 ஏக்கர் ஃபுல்லா அந்த மரம் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த மரம் இருக்காது. அந்த மரத்து பக்கத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா நிஜமாவே அமானுஷ்யமான உணர்வுகளை பெறறதுக்கு முடியும். தியானத்துல நிறைய ஆழ்ந்த தியானம் அந்த இடத்துல கிடைச்சது. அமானுஷ்யங்கள் நிறைய பேர் தியானம் சித்திக்காததுக்கு காரணம், நான் உட்காரும் போது நிறைய பயப்படக்கூடிய காட்சிகள்லாம் வருது சார், பயமா இருக்கு சார், நிறைய நெகட்டிவான தாட்ஸ் வருது அப்படின்னா, அப்ப ஆஸ்பனோட மனநிலை இருக்கணும். எடுக்கும் போது அப்படி ஒரு அமைதி, ஒரு ஆழ்ந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவான வெளி மாதிரி நிற்போம். அப்படியே ஓப்பன் ஃபார்ம், ஐசோலேட்டட், டெலிகேட். இது வந்து முதல்ல சொல்ற ஷீல்டுன்னு சொல்றோம், நம்மளை காக்கும் கவசம். அட்வென்ச்சரஸ் ட்ரீ, அப்படியே நெருப்புல எரிஞ்சு போச்சு, காடே எரிஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அமானுஷமா இருக்கும். இருட்டாக்க அங்கங்க நெருப்பு கக்கின்னு அப்படியே வந்து கருப்பான கரிகள், மரம் எரிஞ்சு போனதுலாம். அந்த சூழல்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மரம் இதுதான், ரொம்ப பழைய மரம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை நான் காப்பேன், இதுதான் அது தகவலே. இருக்கிறதுல மோசமான சூழ்நிலை இதுதான். மனதில் முழு போராடி பயந்துட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்கணும், அந்த இடத்துல இருந்து காப்பேன்னு வந்து ஃபர்ஸ்ட் மரம் தான். நான் இருக்கிறேன்னு வந்து வரும். நான் அதாவது எரிஞ்சிச்சு, எல்லாம் எரிஞ்சிச்சு, ஆனா இந்த பிரபஞ்சம் என்னை வாழ வைக்க, எனக்கு வந்து வாழ்க்கைக்கான வழிகளை கொடுத்துருக்குன்னு இந்த மரம் வந்து என்ன சொல்றதுன்னா, நான் உன்னை நம்புகிறேன், நான் இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன், இயற்கையை நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வந்தது மேல டக்குன்னு, நான் உன்னை நம்பி வந்தேன், பிரபஞ்சத்தை நம்பி வந்தேன், நீ தான் என்னை பார்த்துக்கணும் சொல்றது. மேலும் ஃபீமேல் ஃப்ளவர், ஒரு மரம் வந்து ஒரே மரமா இருக்குது. ஒரு ரொம்ப முக்கியம் இன்னொரு தகவல்னா, வட திசையில இந்த மரம் வந்து நல்லா வளருது. ஒரு ஏரியாலே வடக்கு பக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும், அதிகமான
புலனுணர்வு, அதனாலதான் வடக்கு பக்கம் தலை வைக்கக்கூடாதுன்னு. எனர்ஜி வந்து அங்க ஜாஸ்தி வடக்கு பக்கம் இருக்கிறது. ஈஸிலி ஓவர்லுக்டு. இதை வந்து யாருமே கண்டுக்கிறதே இல்லை. இந்த மணல்ல யாருக்கும் கண்டுக்கலாம அப்படியே கடந்து போயிடுறாங்க. ஆனா நைட்ல வந்து தூங்கலாம பண்ணுது, யாரும் கண்டுக்கிறது இல்ல. இதுக்கு வந்து தன்னை வந்து ஒரு பிளேஸ்ல வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்குது. யாரும் கண்டுக்காம விட்டுட்ட ஒரு ஆளுங்களை வந்து நீங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ட், இதை பத்தி எந்த தகவலும் அதிகமா இல்ல. இலைகள் வந்து 2 வகையா இருக்கும். ஒண்ணு பாயிண்டடா இருக்கும், கூரா சின்னதா இருக்கும். அது இன்னொன்னு ரவுண்ட் ஷேப் ஷீல்டு மாதிரியே இருக்கும். இந்த ஷீல்டு பிடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்குது. எப்பயுமே வந்து மரமோடு சேர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இலை வந்து நீட்டா இருக்கும், காம்பு அப்படியே ஆடிட்டே இருக்கும். ஃபிளக்டரிங், குவேவரிங் மூமெண்ட். விபாசன யோகத்துல ஒரு புக்ல போட்டிருப்பாங்க, பிரபஞ்சம் உருவான அடுத்த முடி அடுத்த அடுத்த நிலை வந்து குவேவரிங் மூமெண்ட், அதாவது அதிர்வு. இது வேதாத்திரி மகர்ஷி குவேவரிங் மூமெண்ட், இறை அதிர்வு அப்படின்னு அந்த மூமெண்ட்ல இருக்குது. குவேவரிங் டென்ஷன் சொல்றாங்க. அந்த டென்ஷன் எப்பயும் அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் நின்னீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல அந்த மரத்தோடயே இருந்தாங்க. ஃபுல் எனர்ஜி. உடம்பு போய் பக்கத்துல போய் நின்னீங்க, அதோட சார்ந்து நின்னீங்கன்னா உடம்பு அந்த மரமே ஆடுற மாதிரி தெரியும். இதுல வந்து 3 வகையான 3 வார்த்தைகள் இருக்கு. ரூபம் அப்படின்னா ஸ்தூலம், அதாவது பிசிக்கல். அரூபம்னா நான் பிசிக்கல். ரூபம்னா தெரியக்கூடியது, அரூபம்னா தெரியக்கூடாது, தெரிய முடியாது. அருபா ரூபம்னு ஒண்ணு இருக்கு, கேட்கக்கூடியது ஆனா நமக்கு பிடிக்க முடியாது. அந்த மாதிரி எனர்ஜில இருக்கு. அதுலதான் தகவல் ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால தகவல் நிறைய இருக்குது. சிலுவை வந்து இந்த கட்டையினால செய்யப்பட்டதுன்றாங்க. பிளாட் அண்ட் ஸ்டாக்ஸ், அதாவது ரொம்ப நீட்டா, அதாவது இலை இருக்கும், இலைக்கும் அந்த காம்புக்கும் நடுவில் நீட்டா ஒரு காம்பு இருக்கும், தண்டு இருக்கும் சின்னதா. ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்ற ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்றது ஒரு எப்பயுமே ஒரு இயக்கத்துல இருக்கிறது, தகவலை பெற்றுக்கொண்டே இருத்தல், டேட்டா கலெக்டிங், டேட்டா எமிட்டிங். இதுதான் அந்த செடியிலையும் தெரியும், இலையிலையும் தெரியும், பூலையும் தெரியும். அது மென்டல், பிசிக்கல், உடம்பு, மனது, ஆன்மாவே ஆடி ஓட்டத்துல இருக்குது. தண்டு பாத்தீங்கன்னா, அந்த மரத்தண்டு பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும், அப்படியே வந்து அங்கங்க கோடுகள் இருக்கும், ஸ்கார் இருக்கும், அந்த வெட்டுக்கள்லாம் இருக்கும். வெட்டுல இருந்து தண்டுல இருக்க வெட்டு உள்ள பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா இருக்கும், டைமண்ட் கருப்பா இருக்கும். வெதர் கண்டிஷன்ல மழை பெஞ்சதுன்னா அப்படியே ரெட் கலரா மாறும் தண்டு. ஒரு ஷார்ட் டைம், கொஞ்ச நேரத்துக்கு பச்சை கலரா மாறும். பச்சை இலை இல்லாத போது அந்த தண்டே வந்து போட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய சூரியனை ஆற்றலை மாத்திக்கொள்ளும். சாஃப்ட் ஏர் இருக்கும், சாஃப்ட் சின்ன சின்ன இழைகள் இருக்கும். கிரே கலர் ஹேர்ஸ் சின்ன சின்னதா, அது பாக்குறதுக்கே மிஸ்டரிஸா இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். பெண்டுலம் கேன்கின்ஸ், அதாவது பெண்டுலம் இருக்குல்ல, இப்படி மேல வந்து நம்ம கடிகாரத்துல பெண்டுலம் மாதிரி ஆடிட்டே இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்கின்ஸ் அந்த பூக்கள். இந்த பூ வந்து கீழ் நோக்கி இருக்கு. ஆக்சுவலா கீழ் நோக்கி இருக்கிறதுக்கான காரணம்னா எர்த்து மாதிரி, எர்த்து கீழே வைப்போம்ல, அந்த மாதிரி பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய தகவல்களை உலகத்துக்கு கொடுக்கக்கூடியது. டு நோ த அன்னோன், தெரிந்து கொள்ளாததை தெரிந்து கொள்ள, அது பாயிண்டிங் டு பிசிக்கல் ரியாலிட்டி, உலக வாழ்க்கையை வந்து தெரிந்து கொள்வதற்கு. விதை வந்து இருக்கும், பெருசாகும், காத்தோட போவோம். ஆனா விதை வந்து மரமா வராது, ரூட்ல இருந்து தான் மரம் வரும். அதே மாதிரி நிறைய ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி நிறைய வந்து மாய்ஸ்சர் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா 2 இலைக்கு நடுவுல வந்து சின்ன கப் மாதிரி இருக்கும், அந்த கப்ல தண்ணி லைட்டா இருக்கும். எல்லாமே சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறாரு. குழுவா இருக்கக்கூடியது, அங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் குழுவா இருக்கக்கூடியது. ஸ்ப்ரிங் சீசன்ல கரெக்டா பிப்ரவரி மாசம் வருது, சூப்பரா. அது ஷாலோ ரூட்ஸ், பிரான்ச்சஸ் வந்து இதுவா இருக்குது. இன்டர் கனெக்டட் ரூட்ஸ், ஒரே ஒரு மரம் தான் இருக்கும், அந்த ஒரு மரம் வந்து பல மரங்களை உற்பத்தி பண்றது. கீழே வந்து நிலத்துக்கு கீழே கனெக்ஷன், அந்த வயருக்குள்ள இணைப்பு இருக்கும். மேலும் கீழும் மேல இருக்கிற கனெக்ஷன், கீழே இருக்கிற கனெக்ஷன். இதுவும் சக்கர்ன்னு சொல்லக்கூடிய தாய் மரத்துல இருந்து எனர்ஜி எடுத்து அது வளரக்கூடியது. நெட்வொர்க் எனர்ஜி நிறைய இருக்கிறது. கோல்டன் எல்லோ லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வின்டர் சீசன்ல, அதாவது
பனிக்காலத்துல நல்ல இலைகள்லாம் அப்படியே கோல்டன் கலர்ல இருக்கும். எசன்ஸ் வந்து பால்சம் எசன்ஸ் ஸ்மெல்லு, நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்ல மனம் இருக்கும். தயாரிக்கிறது ரொம்ப நான் தயாரிக்கும் போதே வித்தியாசமான அனுபவங்கள்லாம் கிடைச்சது. ரெமெடி தயாரிக்கும் போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்களை நம்ம உணர முடியும். வித்தியாச அனுபவங்கள் கிடைக்கும், தகவல்கள் வித்தியாசமா வரும், அமைதியை ஏற்படுத்தக்கூடிய எசன்ஸ் முடிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அப்படியே மைண்ட் ஜீரோவா இருக்கும், சைலன்ஸ்ல. ஒயிட் பவுடர் அதுல இருந்து வருமா, அதை வந்து சன்ஸ்கிரீனா பயன்படுத்திக்கிறாங்க அந்த காலத்துல. நல்லா பேசுறதுக்கு ஆஸ்பன் ஒர்க் ஆகுது. ரொம்ப சூப்பரா பேசக்கூடியது. செல்ஃப் டாக், இவங்க தான் செல்ஃப் டாக் அதிகமா டெவலப் ஆகி கற்பனைக்கு வந்து எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும் அப்படின்னா அது ஆஸ்பன் தான். அந்த காலத்துல வந்து இந்த இலையை வந்து கிரீடம் மாதிரி தைச்சு காட்டுக்கெல்லாம் போகும்போது எதனா அமானுஷமான இடத்துக்கு போகும்போது ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேம் கண்டிஷன், ஈரமான இடத்துல வளரக்கூடியது. ஜுரம் வந்து உடம்பு தூக்கி 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 போட்டு இருந்துச்சுன்னா, உடம்பு அதிர்ல இருந்துச்சுன்னா அப்போ வந்து இது கொடுக்கலாம். சாலிசின்ற ஒரு ஜரம் அதுல இருக்கு. சாலிசின் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற இந்த சளித்தன்மையில மாற்றக்கூடியது. லீவ்ஸ் வந்து பயங்கர ரவுண்டா இருக்கும், பாயிண்டடாவும் இருக்கும். ஷீல்டிங் ஃபார் ட்ராக், உங்களை வந்து இருளில் இருந்து உங்களை காப்பாற்றும். புதையில வந்து நிறைய இடத்துல இந்த இடத்துலதான் பொருட்களை வந்து பொச்சு வச்சிருக்காங்க, யாரும் வரமாட்டாங்கன்னு. வரும் கதவுகள்லாம் செஞ்சு வச்சா யாரும் கதவு இதுல இந்த மரத்துல செஞ்சா திருடர்கள் வரமாட்டாங்கன்னு நம்பிக்கை இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்குது. பிரபஞ்ச பதிவு பெட்டகம், காஸ்மிக் ரெக்கார்டு ஃப்ளவரு. உங்களுக்கு தேவையான தகவல் தேவையான போது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தேவையான தகவல் கிடைக்கல அப்படின்னா ஆஸ்பன் போட்டா கிடைச்சிடும். புரியாத ஒரு புதிர் இருக்குது அப்படின்னா, புரியாத புதிர் அப்படின்னா ஆஸ்பன் போட்டா நடந்துரும். ஆஸ்பன் ஆல் ஓவர் யூகே எல்லா இடத்துலயும் இருக்குது. பாப்புலஸ் ட்ரெமுலா இதான் இதுவரை டாக்டர் பெர்னார்டு ஹீலிங் ஹெர்ப்ஸ் வச்சிருக்கிறவரு. அவரை போய் சந்திக்கும் போது அந்த இடத்துல ஃபுல்லா டெவலப், இதுதான் ஆசின் மர குழு ஃபுல்லா இருக்கிறது. அவரு நமக்கு காமிச்சார் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த புத்தகத்தினால, இவரோட புத்தகத்தினாலதான் நாம இந்த அளவுக்கு சேனல் எடுத்துட்டு வந்திருக்கோம். மிக முக்கியமானது ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் புக்ல காலனி மாதிரி இருக்கு பாருங்க. உள்ள காலனினா ஃபுல்லா இருக்கிறது. அந்த இலை பாருங்க, அந்த இடத்துல இலை நீட்டா இருக்கிற இலை அதிர்வு கொடுக்கக்கூடியது. இது வந்து வேல்ஸ் இடத்துல இருக்கிற அந்த மரங்கள். வின்டர் சீசன் சொல்லக்கூடிய பிப்ரவரி சீசன் அப்புறம் வரக்கூடிய அந்த மரத்துடைய அதிர்வு பாருங்க, இலை ஆடுறது. சாதாரண லைட்டான இதுல கூட இலை ஆறும். ஷீல்டு மாதிரி இருக்கிற இலைகள் ஒரே இலை மட்டும் லைட்டா ஆடுறது தெரியும். நல்லா ஃபுல்லா பூ வானத்து. இந்த இந்த மரம் ஃபர்ஸ்ட் பூ வந்துடும், அதுக்கப்புறம் தான் இலை வரும். அந்த டைம்ல போகும்போது எடுக்கும் போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேல நடந்தது. அது இதனுடைய அந்த மலருடைய முழு தன்மை என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அதுல வந்திருக்கு. பிரபஞ்சத்தை பற்றி ஆழ்ந்த புரிதல், ப்ரொடெக்ஷன், ஸ்ட்ரென்த், பல்வேறு அறிவினுடைய இந்த ஆன்மாவுக்கு படிநிலைகள் இல்ல, அந்த ஆன்மாவை புரிந்து கொள்வதற்கான படிநிலைகள் இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அது ஒண்ணு. பிரபஞ்ச இயக்கங்கள்ல இருக்கிற ஓர்மைத்தன்மை எல்லாமே பிரபஞ்சத்தை நோக்கிதான் போயிருக்குன்னு தகவல் விஷயங்கள். நிறைய தகவல்கள் இன்ட்யூஷன் வழியா தகவலை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நான் பிசிக்கல் என்டிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதாவது தெரிந்து கொள்ள முடியாததை தெரிஞ்சுக்க முடியாததை வந்து நம்புறது முக்கியம். பயம் இல்லாம அதே நேரத்துல நல்லதை நம்புவது. புதிய ஆன்மீக பயணங்களில் தெளிவா பயம் இல்லாம மேற்கொள்வதற்கு. கடவுள் என்பவர் எப்பவும் நம்புறவர். உலகத்தில் இருக்கிற நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா அதிர்வலைகளுக்கு பின்னாடியும் பிரபஞ்ச அதிர்வலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பயமே இருக்காது. அது எந்த விதமான அதிர்வலைகளா இருக்கட்டும். ஒரு களிமண்ணுல வித்தியாசமான உருவங்களை செய்யறோம். நல்ல உருவங்கள், கெட்ட உருவங்கள், பயன் தரக்கூடிய விஷயங்கள். ஆனா அதுக்கு பின்னாடி களிமண் தான் இருக்கு. அந்த களிமண் மண் தான் அந்த ஆன்மா, இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் தான் இது எல்லாமா இருக்குதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த ஆஸ்பன் உதவும். ஜாய் ஆஃப் லவ், அதாவது அன்பினுடைய மகிழ்ச்சி, பிறப்பின் மகிழ்ச்சி, இறப்பிலும் மகிழ்ச்சி, இரவாமையிலும் மகிழ்ச்சி, இரவாமை இருத்தல். அது ஃபியர் நாட் த டோர். ஏதோ ஒன்று சத்தம் கேட்டுச்சு, டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு,
தைரியத்தோட பயம் வெளியே ஏதோ நடக்குதுன்னு தைரியத்தோட திறந்தா அதுல அங்க எதுவுமே இல்லை. இதுதான் ஆஸ்பன். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள்ல வருது, பாத்தீங்க, அமைதியாயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை. ஆஸ்பனை வச்சு பாத்தீங்க, அமைதியாயிட்டீங்க. ஏன்னா அதுல பிரபஞ்சம் தான் எல்லாமா இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போது எதுக்கு பயப்படணும்? ஆக்டிவ் இமேஜினேஷன், கற்பனை காணுங்கள், உங்களை நீங்க ஜெயிச்சிருவீங்க. இஎஸ்பி பவர், சென்சேஷன், ப்ரிமானிஷன் எல்லாம் கிடைக்கிறது. டிவைன் சீக்ரெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது. என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் கான்சியஸ்னஸ். சூப்பரான வேர்டு இது. மகிழ்ந்து கொண்டே இருத்தல், என்னுடைய அறிவின் வளர்ச்சியை பார்க்க, விழிப்புணர்வின் பயணத்தை மகிழ்வோடு பார்த்தல், என்னுடைய உண்மையை தேடுதல், என்னுடைய உள் உண்மையை தேடுதல். இமேஜினேஷன், கற்பனைன்றது எவ்வளவு முக்கியன்றது தெரிந்து கொண்டு கற்பனையை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றுக்கள் மேனிஃபெஸ்ட் பண்றது. எது வேணுமோ, எது தேவையோ அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இந்த ரெமெடி தான். மேனிஃபெஸ்ட் எவ்ரிதிங். இமேஜினேஷன் இஸ் மீ. நான் தான் இமேஜினேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, வேஸ்டேஷன் ஒரு வேர்டு. வேஸ்டேஷன்னா எரித்தல் அப்படின்றாங்க. என்ன எரிக்கிறது அப்படின்னா, இது வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க, அதை ஒரு பக்கத்துல நம்ம உண்மைன்னு வச்சுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், இல்ல ஏத்துக்காம இருக்கலாம். போன பிறவில ஏதோ ஒண்ணு விட்ட குறை தொட்டக்குறை தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றாங்கல்ல. அதுல விட்டு குறை தொட்டக்கரையில நான் பக்திமானா இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஆன்மீகவாதியா இருந்திருக்கலாம், இல்லாட்டி தாந்திரிகரை பயன்படுத்துறதா இருக்கலாம், இல்லாட்டி இந்த பிறவில நான் நிறைய முறைகள் பண்ணிருக்கலாம். வைணவம், சைவம், முஸ்லிம், இஸ்லாம் எல்லாம் தகவல்கள் இருக்குல்ல, அதை ஒட்டு மொத்தமா எரிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி வெளியாக நிற்க வைத்தல். இதுதான் மாஸ்டேஷன். உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவலிட்டியில நீங்க ஆன்மீக தெளிவு என்பது ஏதுமற்று இருத்தல். அந்த ஏது மற்றும் இருத்தல எந்த தகவல்களும் ஆன்மீகத்தை பற்றியும் தியானத்தை பற்றியும் எந்த அறிவு பற்றியும் இருக்குதுன்னா அதை சுத்தமா தொடர்ச்சி ஒண்ணு இல்லாம ஆக்குது. எப்படி எவ்வளவு பெரிய குழப்பங்கள், பயத்தை தரக்கூடிய குழப்பங்கள் மற்றும் யதார்த்த வாழ்க்கையில் பிரச்சனையில கொடுக்கக்கூடிய குழப்பங்கள், அதே நேரத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி அமானுஷ்யத்துல இருக்கிறதுல சிக்குண்டு போயிருந்த மனதை அப்படியே எரிச்சு, பர்கேஷன் சொல்லக்கூடிய எரிச்சு அப்படியே பதங்கப்படுத்தி மனதை நிர்மூலமாக்கி, மனதுல தானே இது இருக்கு, எல்லா பயங்களும் நிர்மூலமாக்கி மூலமாக நிற்றல், விரிந்த பரந்த பரவெளியாக நிற்பதற்கு இந்த ரெமடி அற்புதமா இருக்கும். வெட்டவெளி தன்னில் மெய்யென்று இருத்தல். அப்படியே எந்த கோட்பாடுகளும், எந்த தகவல்களும், எந்த சித்தாந்தங்களும் என்னால மாத்த முடியலையேன்னு சொல்றீங்கல்ல, அது எல்லாத்தையும் எரிச்சு காலி பண்ணும். ஹோல், ஐ ஆம் ஹோல், வாஸ்டேஷன், ஐ ஆம் கம்ப்ளீட், நானே வெளி அப்படின்னு பூரணமாக இருக்குது. அப்படியே வெளியாவே நிக்கிறது.